அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோட கண்டினியூஸ் வீடியோ தான் இது. கரெக்டான டயத்துக்கு எங்களுக்கு போட்டு கிடச்சிருந்தா 3 மணிக்கெல்லாம் போய் ரீச் ஆகிருப்போம். ஆனால் வீடு போய் சேர்றதுக்கு மணி 4 4:30 ஆயிடுச்சு எங்களுக்கு. ரங்கத்தில் கொஞ்சம் நேரம் வண்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 மணியை போல் அங்கேருந்து ரங்கத்துலேருந்து எங்கள் வீடு போகிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போல் ஆகும். போனதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக வீடியோ எடுக்கவே தோணலை. செம்ம டயர்டாக இருந்துச்சு. அதோடு சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சாச்சு. காலையில் எடுத்த வீடியோ தான் அது. போன வருஷம் நான் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இந்த வீடியோலாம் எடுக்கலை. ஏன்னா வீட்டு வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால் உள்ள வீடியோலாம் எனக்கு எடுக்க முடியலை. இது வந்து நெட்டு ஹாலு, 4 பெட்ரூம் இருக்கும். இது வந்து என்னோடய மாமியாரோட பெட்ரூம். இப்போ அவங்க இல்லை, அவங்க போர்ட்பிளேயில் இருக்காங்க. இது வந்து எங்களோட பெட்ரூம். இதுதான். எல்லா பெட்ரூம்லேயும் ஜன்னல் இருக்கும். இவன் தூங்குறான்னு சொல்லிட்டு கட்டன் போட்டிருந்தேன். அதனால தான் லைட்டு போட்டு விட்டேன். பாருங்கள், பெட்ரூமுக்கு பின்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும். வாழை மரம், தென்னை மரம் இந்த மாதிரி இருக்கும். நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று வருங்க. ஃபேனு, ஏசி எதுவுமே தேவையில்லை. நல்ல குளு குளுன்னு இருக்குங்க. நைட்டெலாம் நல்ல பனி பெய்யும் இங்கே. காலைல எழுந்திரிச்சதும் முதல் வேலை எனக்கு துணி வாஷ் பண்ணுறது தான். வாஷ் பண்ணி காய வச்சாச்சு. அன்றைக்கி கொஞ்சம் நல்ல வெயில் போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதனால் காய வச்சுட்டேன். கருவேப்பிலை செடி பாருங்கள், நல்லா குளுந்து விட்டுருக்கு. இப்போ அங்கே யாருமே இல்லையா, அதனால் கொஞ்சம் மா இலை, தென்னை இலை, பாக்கு மரம் இலை இதெல்லாம் விழுந்து கிடந்துச்சு. அதெல்லாம் ஒன்றா இது பண்ணி ஜாடு அடிச்சிட்டு கொஞ்சம் அதை எரித்து விட்டுறலாம். ஏன்னா மறுபடியும் அது பருவம் இல்லையா, அதனால் காலைல வெள்ளனமாகவே எழுந்திரிச்சு நான் சப்பாத்திக்கு மாவு பணிஞ்சு சிக்கன் நைட்டு வச்சது தான் அது இருந்துச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு இதுதான். சப்பாத்தி, சிக்கன் கிரேவி, அப்புறம் டீ. மாம்பழம் வந்து எங்கள் வீட்டில் உள்ளது தான். டெய்லி ஒரு 5 6 போல் எப்போவுமே விழுந்திருக்கும். அதை போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி எங்கள் இடம் இருக்குது, அதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு வழியில் மாமா மாமியும் அவங்களும் இருந்தாங்க. சரி, அவங்களையும் வண்டியில் கூப்பிட்டு விட்டு அப்படியே போயாச்சு. பிரிட்ஜுக்கு இந்த சைடு அந்த சைடு 2 சைடுமே தண்ணி இருக்கும். இங்கே குரோக்கோடைல்லாம் நிறையா இருக்குங்க. அதனால் கொஞ்சம் பயம்தான். இப்போ இந்த பிரிட்ஜு எதுவும் வேலை செய்யாமல் இருக்கனால இந்த வண்டியெல்லாம் போகாது இதில். ஏன்னா கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அதனால் வண்டி வந்து மெயின் ரோட்டில் நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் நடந்தே போயிட்டோம் அதில். நானே இந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைமாக வர்றேன். எனக்கே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. வண்டி இல்லாமல் எங்கேயுமே கிளம்ப முடியாது இல்லையா, அதனால் இப்போ வண்டி வந்தனால டக்குன்னு எடுத்துகிட்டு கிளம்புனோமா பார்த்தோமான்னு இருக்குது. இந்த வீடியோட கண்டினியூஸ் அடுத்த வீடியோவில் வரும். மறக்காமல் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.